ஸோ இந்த வீடியோல நம்மளோட இன்கம், அதாவது நம்ம சம்பாதியத்தை எப்படி 4 விதமா பிரிக்கலாம், அதாவது 4 விதமா டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இது என் லைஃப்ல இருந்து நான் சொல்ல போறேன். இந்த 4 விதமா நீங்க டிவைட் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? அதே மாதிரி நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸா தான் இருக்கும். எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இதை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட் உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ கிரியேட்டர்ஸ் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்லனா 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். இல்ல நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற 4 டைவர்சிஃபிகேஷன் தெரியல அப்படின்னா, நீங்க டோட்டல் 0 தான் ஆக போறீங்க. சோ நம்ம இன்கமோட முதல் டைவர்சிஃபிகேஷன் என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சேவிங்ஸா தான் இருக்கணும். சேவிங்ஸ்ன்றது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்பர் 1, உங்களோட ஃபேமிலி 6 மாசத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கணும். எதுக்கு இந்த 6 மாசம் ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கே உங்களுக்கு வேலை போயிடுச்சு, இல்ல நாளைக்கே உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆறீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலி சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபுட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது. 2வது, அப்போதான் உங்களுக்கு ரெண்ட் கட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அவசர செலவு வருது அப்படின்னா, அந்த அர்ஜென்சி செலவுக்கும் இந்த சேவிங் தான் பிரதான ஒரு காசா இருக்கும். அது மட்டும் கிடையாது, சேவிங்ஸோட பிரதானமான ரூல் என்ன அப்படின்னா, சேர்த்து வச்சுட்டு தான் நீங்க செலவு பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நான் 2,000 சேர்த்து வைப்போம் அப்படின்னா, கண்டிப்பா உங்களால முடியவே முடியாது. ஏன்னா நீங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருப்பீங்க, ஃபெயில் தான் ஆயிருப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு சேர்த்து வைக்கணுமோ அதை முதல்ல வச்சிருங்க. 2,000 சேர்த்து வைக்க போறீங்க, அதை வச்சிருங்க. இப்போ மீதி இருக்க 8,000 ரூபாய் தான் உங்க கையில காசு அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஏன்னா மணின்றது ஒரு சைக்காலஜி கேம். லாஜிக்கை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி எமோஷனல் இருந்தீங்க அப்படின்னா காசு போயிடும். இன்னும் ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிற ஆளு, நீங்க இப்போ சேர்த்து வைக்காம செலவு பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க டி நகர் போறீங்க, உங்க ஃபேமிலி ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன பின்ன ஆகலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே 10,000 நம்மகிட்ட சொல்லி செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா கடைசியில மிச்சமாகும்போது உங்ககிட்ட 500 ரூபாவோ இல்ல 600 ரூபாவோ தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டும், இப்போ நீங்க கையில வச்சிருக்க அமௌண்ட்டும் மாறுது. இன்னும் நீங்க மந்த் எண்டுக்கே வரல, மந்த் ஸ்டார்டிங்ல தான் நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும். இதை நான் பண்ணல. சரிங்களா? ஆக்சுவலி என்னோட லைஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் கொண்டு போனேன். ஏன்னா நான் கிட்ட செத்து பொழைச்சேன்னு சொல்லலாம். ஆக்சுவலி கேன்சரோட முதல் ஸ்டேஜ்ல இருந்து நான் வெளில வந்தேன். ஸோ என் லைஃப் மறுவாழ்வு மாதிரி தான் பார்த்தேன். ஸோ லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணேன். நிறைய விஷயம் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். சரிங்களா? ஸோ சேவிங்ஸ் நீங்க எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்க இன்கம்ல இருந்து 20ல இருந்து 30% நீங்க சேவிங்ஸா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல ப்ரோ, நான் ஒரு பேச்சுலர், நம்பி யாருமே இல்லைன்னா அப்படின்னா கூட 15ல இருந்து 20% நீங்க வச்சிருக்கணும். இது மினிமம். ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா வச்சிருக்க வேண்டியது 20ல இருந்து 30%. சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலி ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல இருக்கும். நீங்க வேலையை விட்டாலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இன்கம் டைவர்சிஃபிகேஷனோட 2வது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் தான். நீங்க செலவே இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு தான் இருக்கும். அது ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம கையை விட்டு போற எல்லாமே எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20ல இருந்து 30%. நீங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா இதை 30% வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். இல்ல நீங்க லீஸுக்காக லோன் அமௌண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா லோனை கட்டுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸ்பென்சஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு தேவையான ஹவுசிங் ரெண்ட்டை கொடுத்துருங்க. 2வது ஃபுட், அதாவது உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க வண்டி இருக்கு தெரியுமா, அந்த வண்டி 15 நாளைக்கு தேவையான பெட்ரோலை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்றது நான் சொல்றேன். பிராக்டிகலான ரீசன் சொல்றேன். இப்போ வர வண்டி எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டர். சரிங்களா? ஃபியூல் இன்ஜெக்டர்ல மினிமம் டேங்க்ல இருக்க வேண்டியது 2 லிட்டர் தான். சரிங்களா? ஏன்னா இது பெட்ரோலை கீழ இருந்து மேல ஊறிஞ்சுதான் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கொடுக்குது, அதாவது இன்ஜினுக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ மினிமம் 2 லிட்டர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கிறது ஆக்சுவலி நீங்க ஓட்டவே போறீங்க. ஸோ அதனால உங்க வண்டி ஸ்பாயில் ஆகக்கூடாது, இன்ஜின் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்க 15 நாள் தேவையான பெட்ரோலை போட்டு வச்சுக்கோங்க. இல்ல மினிமம் ஒரு 5 லிட்டர் to 6 லிட்டர் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல மைலேஜ் வச்சிருக்க வண்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கேர் பண்ணவே தேவையில்ல. சரிங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வர மாதிரி உங்க லைஃப் டிசைன் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸ்கூல் ஃபீஸை எப்பவுமே கடைசி நேரத்தில் கட்டாதீங்க. சரிங்களா? இப்போ ஸ்கூல் ஃபீஸ்ல சில நேரம் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 4 வாட்டி வாங்குவாங்களா? ஸோ 4 குவார்டரா பிரிது. அப்பனா ஒரு குவார்டருக்கு 4 மாசம் டைம் இருக்கு அப்படின்னா இஎம்ஐ வாங்கினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அதுல இருக்க பாதி அமௌண்ட்டையாவது சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்றதுனால உங்களால இஎம்ஐல இருந்து வெளில வர முடியும்.
இஎம்ஐன்றது ஒரு தப்பான விஷயம்லாம் வந்து கிடையாது. அது ஆக்சுவலி லிவரேஜா இருக்கும். லிவரேஜ்னா அதை வச்சு நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்ல காசு வரணும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. அதுவே வந்து ரிஸ்கி தான். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. ஐ எம் நாட் a பிக் சப்போர்ட்டர் ஆஃப் இஎம்ஐ. பட் இந்த மாதிரி சில ரேரான கேஸ்ல எடுத்தே ஆகணுன்ற கேஸ்ல நம்ம எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து உங்க எக்ஸ்பென்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதனால நீங்க எக்ஸ்பென்சஸுக்கு 20ல இருந்து 30% வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு மேல மீறிச்சு 50 to 60% போச்சு அப்படின்னா உங்களால சேவும் பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி சொல்ல போனா உங்க லைஃப் இங்கேயே வந்து ஃபெயில் ஆயிடும், இங்கேயும் வந்து ஃபெயில் ஆயிடும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் சேர்த்து வைங்க. நீங்க ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க வந்து முதல்ல 2 பேரும் உட்காந்து டிசைட் பண்ணி, ஓகே நம்ம லைஃப் இப்படி தான் மெயின்டைன் பண்ண போறோம், நம்ம வேலைக்கு ஏற்ற வீக்க மாதிரி முடிவு பண்ண போறோம். அப்பதான் நம்ம நல்லா இருப்போம். நம்ம நல்லா தான் நம்ம ஃபியூச்சர், நம்ம சன்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க, அதாவது நம்ம பசங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க டேலி பண்ணாதான் ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து மோட்டிவா இருக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ்ல வந்து பயங்கர சண்டை வரும். அதாவது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு முடியாது, இவ்வளவு இந்த காசு சொன்ன பிரச்சனை வந்துடும். ஓகே, இது நீங்க கப்பிள்ஸா பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்னு மட்டும் பாத்துக்கோங்க. நம்பர் 1, மென்ஸ்ன்றவங்க, அதாவது பசங்க எப்பவுமே ஃபினான்ஷியல் கிளாக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் கிளாக்னா நம்ம கமிட்மெண்ட் எப்படி மீட் பண்ணணும், நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுவே நீங்க ஃபீமேல், அதாவது பொண்ணுங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாக்கா இருப்பாங்க. நான் சப்ஜெக்டிவா தான் சொல்றேன், எல்லாரும் 19 சொல்ல, ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கா தான் இருக்கும். அதாவது நான் இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிக்கணும், அதே மாதிரி நான் கொஞ்சம் வெளியில போகணும், கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், சைக்காலஜி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க எப்படி வந்து கன்சால்டேட் பண்றீங்களோ அப்படிதான் உங்களோட எக்ஸ்பென்சஸும் உங்களோட சேவிங்கும் வந்து கன்சால்டேட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு உட்காந்து வந்து யோசிங்க. எக்ஸ்பென்சஸை 20-30% மேலே விடாதீங்க. ரெண்டட் ஹவுஸ் இல்லை, நான் லீஸ்ல இருக்கேன், லோன்ல இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்து அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்சஸை 15-20 வைக்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப போதுமான அளவா இருக்கும். சரிங்களா? டைவர்சிஃபிகேஷனோட 3வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தான். எஸ், நான் ஏன் இன்சூரன்ஸை வந்து 3வது இம்பார்ட்டன்ஸா கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல் போக தான் போறோம், இல்லை நமக்கு ஆக்சிடென்ட் நடக்க தான் போகுது, ஏதாவது நடக்கும். சரி, என்ன இப்படி பேச வச்சுக்காதீங்க. ஏன்னா வருமுன் காப்போம் தான் நல்லது, வந்த பின் பாப்போம் வந்து ரொம்ப தவறான. சரிங்களா? அதனால வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வேணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 lakh இல்லை 10 lakh வந்து ஈஸியா செலவாயிடும். சரிங்களா? அப்போ நீங்க உங்க சேவிங்ஸ் எடுக்காம இல்ல போட்டீங்க அப்படின்னா, அதாவது மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாவோ இல்ல மினிமம் 500 rupees கவர் ஆகுது, உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி நல்ல ஒரு கவர்ல ஒரு 500 rupees வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு கவரே கிடைக்கும். நான் அதே மாதிரி இந்த ஆப்பை ப்ரமோட் பண்றேன், அந்த ஆப்பை ப்ரமோட் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோல எந்த ப்ரமோஷன் கிடையாது. உங்களுக்கு எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப் வந்து கரெக்டா இருக்குமோ அதுல போயிட்டு நீங்க வந்துட்டு உங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து போட்டு வைங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ஒரு 10-15% வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து வீட்டுல வயசான அம்மா அப்பா யாராவது இருந்தாங்க அப்படின்னா கடைசி காலத்துல நம்மளால ரீபே பண்ண முடியாது, ஒண்ணே ஒன்று தான் ஹாஸ்பிட்டல் செலவு பாத்துக்கிறது. ஸோ அந்த சங்கடமா நிக்காம இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2வது டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இறந்துட்டா நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறது. இப்போ நான் ஒருத்தன் தான் என் ஃபேமிலியிலே இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நம்பி தான் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பைக்ல போகும்போது அசம்பாவிதம் வந்துச்சு, தவறிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து கவர் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏத்த ஆப்லயோ இல்ல ஏத்த ஒரு கன்சல்டன்ட்லயோ போயிட்டு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இது நான் ஸ்பான்சர் தான். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க வந்து 10-15% வந்து ஒதுக்குங்க. அது கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எங்க அம்மாக்கு அதான் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கொடுக்க ட்ரை பண்ணுங்க, இஎம்ஐயா போக ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? டைவர்சிஃபிகேஷனோட 4வது பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப வந்து குழப்பிக்காதீங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இன்ஃபிளேஷனை பீட் பண்ற ஒரு டூல். இன்ஃபிளேஷன்னா ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து ₹1 வந்து 10 சாக்லேட் வாங்குவேன். ஆனா இப்ப நம்மளால ₹1 ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியல. இது காரணம் என்ன? அந்த 9 சாக்லேட் எங்க போச்சு? காரணம் என்னன்னா பணம் விக்கும், அதாவது இன்ஃபிளேஷன். வருஷம் வருஷம் நம்மளோட பணம் வந்து மதிப்பு வந்து இழக்கும். அது ₹10 இருக்கலாம், ₹20 இருக்கலாம், இல்ல 5ல இருந்து 6% வந்து இழக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நடக்கிறது தான் நம்ம இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க உங்களோட ஏஜ் வந்துட்டு, ஓகே பிசினஸ்க்கு ஒரு ஏஜ் கிடையாது, பட் நான் ஒரு தியரிட்டிக்கலா சொல்றேன். சரிங்களா? நீங்க வந்து ஒரு 30+ இருக்கீங்க, நான் இனிமேல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்தே ஆரம்பிங்க. ஏன்னா பிசினஸ்ன்றது இன்ஃபிளேஷன் பீட் பண்ற டூல் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்லேயே நம்மளுக்கு வந்து 30ல இருந்து 50% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சாலே ஒரு வருஷத்துக்கே நம்மளுக்கு 3ல இருந்து 4% தான் கிடைக்கும். சில டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஹை ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். நீங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க, அதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஷேர் மார்க்கெட் வச்சு நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஷேர் மார்க்கெட் டூல் தான். அதே மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாசம் மாசம் ஒரு ₹500 போட்டு வைக்கலாம். உங்க ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ₹2500 போட்டு வைங்க. இல்ல என் பசங்களுக்கு மட்டும் தான் நான் போட்டு வைக்க போறேன் அப்படின்னா உங்க பசங்களுக்கு ஒரு ₹1000 மாசம் மாசம் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ காம்பவுண்டிங் ஒரு விஷயம் இருக்கு. காம்பவுண்டிங் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ₹1000 போடுறீங்க வச்சுக்கோங்க, மாசம் மாசம் போட்டே வரீங்க.
இப்போ காம்பவுண்டிங்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுல வந்து 13% மேல போச்சு அப்படின்னா உங்க அமௌண்ட் கிட்டத்தட்ட போட்டதை விட 50 மடங்கு அதிகமாகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 வருஷமா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 1000 போட்டே இருக்கீங்கன்னா ஒரு ₹1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ₹1,00,000 13% வந்து ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ல கொடுத்துச்சு அப்படின்னா ஈஸியா 1,25,000 1,50,000 சொல்லிட்டு வருஷம் வருஷம் கிடைச்சிட்டே இருக்கும். இதை பத்தி ஒரு கால்குலேட்டரும் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நான் ஸ்பான்சர் தான். அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பத்தி வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாக்கை பத்தி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது குரூப் ஆஃப் ஸ்டாக். அதுல வந்து புரோக்கர் கமிஷன்லாம் இருக்கு. ஆனா ஸ்டாக்ல வந்து அப்படி கிடையாது. நீங்க ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்னு. ஸோ இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸாக தான் சொல்றேன். இதுவும் ஹை ரிஸ்க் இருக்கு. ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நிஃப்டி 15 சொல்ல போற குவாலிட்டியான கம்பெனிஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ், டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலையன்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க ஒரு நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணீங்க, கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமான வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், இது அட்டெம்ப்ட் உங்க ரிஸ்க் தான். ஸோ யார் பேச்சு கேட்டுன்னு எடுக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. இது என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சிருந்தா நான் இப்போ சஃபர் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒரு 10ல இருந்து 15% வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து ஹை ரிஸ்க் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்ஸ்லயும் வந்து அதிகமான மைனஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுக்க போற பணம் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் எடுக்கவே கூடாது. சரிங்களா? இந்த 10 to 15 இயர்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்க இப்போ விதை தான் போடுறீங்க. அந்த விதை வந்து ஒரு மரமா வந்து அது காய் காய்க்கணும். அந்த காயை நீங்க சாப்பிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணா மட்டும் தான் முடியும். இல்ல ப்ரோ, இல்ல நான் வந்து பேலன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சில பேர் அதிக பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஏஜ் எங்கா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா காசையும் போட்டுருவாங்க. நாளைக்கு மைனஸ்ல போச்சு அப்படின்னா இந்த 3 விஷயமே வந்துட்டு அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங் இருக்கா, ஸோ உங்க குடும்பம் வந்து கஷ்டப்படும். அப்புறம் உங்களை செலவு பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்க குடும்பம் கஷ்டம் தான் படும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட முடியாது. ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, அம்மா அப்பா யாரா ஆயிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னா நம்மள கஷ்டம், கையில காசு இருக்கா. ஸோ இதெல்லாம் டைவர்ஸ் பண்ணி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காசு எடுக்காம பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டது. ஸோ நான் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் சஃபர் ஆயிருக்க மாட்டேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தே வந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்போ நான் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஃபினான்ஷியலி ரொம்ப லோவாக தான் இருக்கேன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து லோவாக தான் இருக்கேன். ஆனால் விடாமுயற்சியை கைவிட போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு 2025 ரொம்ப பேடாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி யாரும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக யூடியூப் தான் ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் பக்கத்தில் வந்து டேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும், லைக் பட்டன் பக்கத்தில். அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் ₹40 ₹100 வரைக்கும் டொனேட் பண்ண முடியும். கம்பல்ஷன் இல்லை, வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் இனிமேல் நம்ம வந்து 2 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நான் 1வது வந்து போட்டுருவேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதாவது ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு விஷயம், அப்புறம் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து பிரதிஷ்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபினான்ஷியலில் ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.